ஒன்று ஓப்பனாக சொல்கிறேன். இப்போ இங்கே எடுத்த ரிவ்யூ எல்லாம் மைக்கையும் பார்த்துங்க. இவங்களுக்கு நாங்கள் சொல்கிறது மட்டும் தான் உண்மையான ரிவ்யூ. யாருன்னா வந்து நல்லா இருக்குன்னு சொன்னா தயவுசெய்து நம்பி வந்துடாதீங்க. இல்ல மியூசிக் நல்லா இருக்குன்னு சொன்னீங்களா? இந்த வாய்ஸ் ஆஃப் மியூசிக் ஓகே கிங்ஸ்டனுடைய ப்ரமோட்டர் நினைக்கிறேன். இல்லப்பா மியூசிக் ஓகே. கதை ஸ்டோரியும் பாத்தீங்கன்னா நல்ல ஸ்டோரிங்க. அத ஸ்கிரீன் பிளேல கம்ப்ளீட்டா சொதப்பிட்டாங்க. பிளஸ் இந்த பேய் படம் வச்சு எடுக்க போறேன்னு முடிவு பண்ணிட்டாங்க. இதுக்கு எனக்கு தெரிஞ்சு பேயே தேவையில்லாத கான்செப்ட். பேய் படம் எடுக்க போறேன்னு முடிவு பண்ணிட்டு அந்த பேயை எப்படி காட்டுறது அதுல கம்ப்ளீட் ஃபெயிலியர். இப்போ ரெண்டுத்துலயும் ஃபெயிலியர் ஆயிட்டு படம் எப்படி நல்லா இருக்கும்? ஸ்டோரி ஓகே தான், லாஸ்ட்ல நீங்க காட்டுற கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் சரி ஓகே, பட் பேயில சொதப்பிட்டீங்களே, உட்காந்து பார்க்க முடியலையே. அதே மாதிரி ஜிவி பிரகாஷ் குமார் சாரை தூக்கின்னு வந்துட்டு நீங்க இந்த மாதிரி ஒரு தூத்துக்குடி ஸ்லாங் எல்லாம் பேச விட்டீங்கன்னா ஏத்துக்க முடியல, என்கேஜ் பண்ணி பார்க்கவே முடியல ஃபர்ஸ்ட். ஸோ அவர் இந்த கதைக்கு ஆப்ட் ஆகாத பர்சன் நம்பர் 1. இந்த கதைக்கும் அவர் ஆப்ட் ஆகாத பர்சன். நல்லாவே இல்லை, சிங்கே ஆகல. ஒரு இடத்துல சிரிக்கல, ஒரு இடத்துல ஃபயர் ஆகல, நாங்க டென்ஷன் ஆகல, ஒரு இடத்துல எமோஷனலி என்கேஜ் ஆக முடியல, ஒரு இடத்துலயும் உன்னிப்பா பார்க்கணுன்ற அவசியம் எனக்கு தோணல. பிகாஸ் கம்ப்ளீட்டா போயிடுச்சு படம். அதை அப்படி நம்மள கை நவி இப்போ காத்தாடி விடுறீங்க, ஓரளவுக்கு தான் இழுத்து பிடிக்க முடியும். அது பாட்டு கட்டாயி போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அவ்வளவுதான். சரி நீ போ, எவ்வளவு தூரம் தான் போறியோன்ற மாதிரி, எப்போதான்டா படத்தை முடிப்பீங்கன்ற மாதிரி உட்காந்து. படத்துல ஏதாவது ஒரு பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா மியூசிக் பாசிட்டிவ் சீக்கிரம் வெளியே விட்டாங்க. இல்லையடா 2 ஹவர் கழிச்சு தான் ஹீரோயினுக்கு போட்ட மேக்கப் அந்த பேய்க்கு போட்டிருந்தா கூட கொஞ்சம் பயந்துருக்கு. பயந்துட்டீங்க? நான் உண்மையாலே பயந்துட்டேன். யாரா இவங்களாடா அவங்க மேக்கப் இல்லாம திடீர்னு ஒரு சீன்ல வந்துட்டாங்க பத்தியா, நான் கூட பேய் தான் காய்ச்சாங்களோன்னு பயந்துட்டேன். அந்த மாதிரி இப்போ டிராகன் படத்துல பாத்தீங்கன்னா ஹீரோயின் சொன்னா பெரிய ஹீரோயின்ஸ்லாம் கிடையாது, அவங்கள ஸ்கிரீன் பிரசன்ஸ் தான் அந்த லுக்கு. இதுல ஃபுல்லா சொதப்பிட்டாங்க.